மார்க்கத்தில் மிக முக்கியமாக ரியாயத்துல் ஐதாம் யத்தீம்களை பராமரித்தல், அதே மாதிரி ரியாயத்துல் ஷுயூக் முதியவர்களை பராமரித்தல், மூணாவது ரியாயத்துல் அத்ஃபால் குழந்தைகளை பராமரித்தல், அதுக்கப்புறம் ரியாயத்துல் முஆகின் மாற்றுத்திறனாளிகள், இதுக்கப்புறம் ரியாயத்துல் அராமில் கடமையை இழந்த பெண்கள் விதவைகள் வாழ்விழந்தவர்கள். இந்த 5 வகையான ரியாயத்துகளும் முஸ்லிம் சமூகத்தின் மீது அதை எடுத்துக்கொண்டு முனைவதும் களப்பணி ஆற்றுவதும் கடமை என்கிறார்கள் மார்க்கறிஞர். யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து இப்ப இல்லாத வீடுகளுக்கு மளிகை சாமான்கள் போகிறது, படிக்கிற கஷ்டமா இருக்கிறவனுக்கு கல்வி செலவு போகிறது, மருத்துவமனை பேஷண்ட்டுக்கு மாத்திரை மருந்துகளுக்கு செலவு போகிறது. இப்படி தேவை அறிந்து கொடுக்க வேண்டும். எனவே பாத்திரம் அறிந்து பிச்சை இடுதல் ஒன்று, தேவை தெரிந்து கொடுக்குதல் ஒன்று. இதையெல்லாம் செய்வதற்காகத்தான் இது போன்ற பைத்துல் மால்களோ மஸ்ஜித் சேவை குழுக்களோ இவைகளெல்லாம் இருக்கு. யாருக்கு என்ன தேவை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாணி மஸ்ஜித் சேவை குழுங்க பள்ளிவாசல்ல உட்கார்ந்துட்டு தேவை உள்ளவங்க யாராவது வந்தா கேட்டாங்கன்னா யாரு கொடுக்கிற அளவுக்கு உள்ள இருக்குதோ அவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணி விடுறது ரசூலுல்லாஹ்வுடைய வேலை. இந்த வேலை தான் இவங்க செய்யறாங்க. ثم كان من الذين آمنوا وتواصوا بالصبر وتواصوا بالمرحمة. ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: وأدناها إماتة الأذى عن الطريق. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த உயர்ந்த மஜ்லிஸில் வீற்றிருக்கும் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், விழாவில் சிறப்பான உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய உஸ்தாத் ஹசரத் கபிலா அவர்கள், தமிழக அரசு சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய துணைத் தலைவர் அன்பு சகோதரர் இறையன்பன் குத்தூஸ் அவர்கள், மஸ்ஜித் சேவை குழுவினுடைய பொறுப்பாளர் அலங்கியம் ஹாஜி சையத் இப்ராஹிம் அவர்கள், மஸ்ஜிதினுடைய பைத்துல் மால் பொறுப்பாளர், இங்கே நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்துகிற இந்த மஸ்ஜிதினுடைய மாண்பார்ந்த நிர்வாகிகள், வருகை தந்திருக்கிற பெரியோர்கள், செவிமடுத்து கொண்டிருக்கிற தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் ஆற்ற வேண்டிய சமூக சேவைகளை குறித்து உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தலைப்பிடப்பட்டு உங்களுக்கு முன்னால் இருக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும், தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்லாஹுவின் அருளால் இந்த பள்ளியில் நடைபெறுகிற சிறப்பான 2 சேவைகளை எனக்கு முன்னாலே சொன்னார்கள். ஒன்று, மஸ்ஜித் சேவை குழுவின் மூலமாக ஏழைகள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு ஏற்றால் போல் உதவிகளை செய்து வரக்கூடிய ஒரு சேவை. இரண்டாவது, இந்த பள்ளிவாசலில் ஒரு பைத்துல் மால் துவங்கப்பட்டு
மஹல்லாவின் தேவையுடையவர்களை அடையாளம் கண்டு அந்த பைத்துல் மால் மூலமாக உதவி செய்யக்கூடிய ஒரு சேவை. இரண்டும் ஒருங்கிணைந்து எல்லா பள்ளிவாசல்களிலும் இல்லை என்றாலும் சில பள்ளிவாசல்களில், குறிப்பாக சென்னையில் இந்த பள்ளியில் நடைபெறுகிறது. அல்லாஹ் இதை காயும் தாயுமாக்கி நிரந்தரமாக்கி தருவானாக. இதில் உள்ள புரவலர்களையும் பயனாளர்களையும் அல்லாஹ் இரண்டையுமே அதிகப்படுத்தி தருவானாக. இந்த சேவையினுடைய அவசியம் எதனால் ஏற்பட்டது, என்ன செய்கிறோம் என்பதையெல்லாம் எனக்கு முன்னாலே பேசியவர்கள் இங்கே சொன்னார்கள். அன்பிற்குரியவர்களே, நான் அது குறித்து மார்க்கத்தினுடைய பார்வையில் சில செய்திகளை மாத்திரம் உங்களிடத்தில் சொல்லி நான் நிறைவுக்கு வந்து விடுவேன். மார்க்கம் வணக்க வழிபாடுகளை பேசியதைப் போலவே அடுத்தவர்கள் நலனில் அக்கறை கொள்ளுவதை பேசுகிறது. 17வது ஜுஸுவினுடைய சூரா ஹஜ் அத்தியாயத்தின் கடைசி பக்கத்தில் நீங்கள் இந்த வசனம் பார்க்க முடியும். ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், உங்கள் ரப்பை வணங்குங்கள். இந்த வசனத்தின் 2வது பார்ட், வஃஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன், நல்ல காரியங்களை செய்யுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். வணக்கத்தை பேசுகிறது, அடுத்தவர்கள் நலனில் அக்கறையை பேசுகிறது. புகாரி ஷரீஃபின் பிரபலமான அறிவிப்பு நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அத்தீனு அந்நசீஹத்து, அவ்வளவுதான், ஷார்ட்டான ஹதீஸ் இது. குழந்தைகள்லாம் மனப்பாடம் செஞ்சு வச்சிருக்கிற ஹதீஸ். அத்தீனு அந்நசீஹத்து. தீன் என்றால் என்ன தெரியுமா? பிறர் நலன் நாடுதல், அவ்வளவுதான். தீனுக்கான ஆக சுருக்கமான விளக்கம். தீன் என்பது ருக்கு சுஜூது மட்டுமல்ல, தீன் என்பது நோன்பும் ஜக்காத்தும் மட்டுமல்ல. தீன் அந்நசீஹா, பிறர் நலன் நாடுதல். ஹதரத் ஜரீர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மதீனாவிலே அவர்களின் கரம் பற்றி இஸ்லாத்திலே சேரக்கூடியவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைஅத்தினுடைய வாசகம் சொல்லி தருவார்கள். நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா? இணை வைக்க மாட்டேன், திருட மாட்டேன், விபச்சாரம் செய்ய மாட்டேன், அவதூறு சொல்ல, இப்படியெல்லாம் வரும். அதில் நான் இஸ்லாத்திலே சேருகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளில் இதுவும் இருந்தது. வன்னுஸ்ஹ லிகுல்லி முஸ்லிமின், எல்லா முஸ்லிம்களுக்கும் நான் நன்மையை நாடுவேன் என்பது இஸ்லாமிய பைஅத்தின் வாசகத்திலேயே இடம்பெற்றிருக்கிறது. ஆக அடுத்தவர்களின் நன்மையை நாடுவதற்கு பெயர் தீன், பிறர் நலம் பேணுவதற்கு பெயர் இஸ்லாம். இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாகவே இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் உலகமெல்லாம் இருக்கிற முஸ்லிம்கள் சமூக சேவைகளில், பொது நலன்களில் ஆர்வம் காட்டுகிறார்கள். சர்வதேச அளவில் நாம் நம்முடைய நாட்டை, மாநிலத்தை மட்டும் வைத்து பேசவில்லை. அது மஸ்ஜித் சேவை குழுவாக இருக்கட்டும், வெள்ள நிவாரணங்களிலே ஈடுபடக்கூடிய சகோதரர்களாக இருக்கட்டும், பல்வேறு மருத்துவ உதவிகளை, பல்வேறு கல்வி சார்ந்த அறப்பணிகளை, இதையெல்லாம் சேர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தினுடைய முதல் மந்திரம் அத்தீனு அந்நசீஹத்து, மார்க்கம் என்றால் நலவை நாடுதல். நல்ல தமிழில் சொல்லுங்கன்னா, நம்ம எல்லாம் பாடமாக சின்னதில் கேள்விப்பட்ட அறம் செய்ய விரும்பு, அதுதான் அதனுடைய கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. வணக்கங்களையும் செய்ய வேண்டும், அடுத்தவர்களுக்கு வழங்குவதையும் செய்ய வேண்டும். இது குர்ஆன் முழுக்க எல்லா இடங்களிலும் அல்லாஹ் பேசுகிற செய்தி. நான் இங்கே எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கொடுக்க மாட்டேங்கிறாங்க நிறைய பேர். சுமார் இந்த மஹல்லாவில் கணக்கெடுத்தா எவ்வளோ தலைக்கட்டு இருக்கும், எவ்வளோ இந்த மஹல்லாவுடைய ஜமாத்தினுடைய மெம்பர்கள்னு தெரியல. சுமாரா 1400 தலைக்கட்டு. 1400 தலைக்கட்டில் மஸ்ஜித் சேவை குழுவுக்கு ஏதாவது தங்களால் இயன்ற உதவிகளை செய்பவர்களின் எண்ணிக்கைங்கிறது எவ்வளோ இருக்கும்? 100க்கு கீழே.
30 பேர். கொஞ்சம் யோசனை பண்ணலாமே. அதாவது பள்ளி நிர்வாகிகளோ இமாமோ பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கேட்கல. மஹல்லாவில் ஏழைகளின் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அவங்க சொன்ன மாதிரி இனிமேல் உழைக்க முடியாது என்கிற கண்டிஷனில் சமுதாயம்தான் அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிற ஏழ்மைகளை கண்டறிந்து அவர்களுக்கு வழங்குவதற்கு கேட்கிற போது அது 30 என்பது ஒரு பிரம்மாண்டமான யானை பசிக்கு என்னமோ சோழப்பூரின்ற மாதிரி உள்ள அமைப்பிலே தெரிகிறது. இந்த 30 இன்னொரு 0 கூட்டி 300 ஆகிறதுக்கு இந்த விழா வித்திட வேண்டும். இன்ஷா அல்லாஹ். நீங்களும் சொல்லுங்களேன் இன்ஷா அல்லாஹ். ஒன்றும் பயப்படாதீங்க, துண்டெல்லாம் இப்போ ஏந்திர மாட்டோம். ஆமாம், அது சம்பந்தமாக பேசுகிறோம் அவ்வளோதானே ஒழிய அதிரடி வசூலெல்லாம் இல்லை. அன்பிற்குரியவர்களை இதில் நமக்கு ஆர்வம் வேண்டும். கொண்டு போகிறது ஒன்றும் இல்லை. நான் குர்ஆனிலிருந்து ஒரு செய்தியை சொல்லி துவங்குகிறேன். அல்லாஹு தாலா எக்கச்சக்கமான சொத்துக்களை வைத்திருந்து பிறருக்கு ஈயும் தன்மை இல்லாத ஈகைத்தன்மை இல்லாத காரூனுக்கு இறைவன் பேசிய வார்த்தைகள் குர்ஆனிலே இருக்கிறது. அல்லாஹ் மட்டுமல்ல, அவன் கூட்டத்திலே உள்ள நல்லவர்களும் போதித்திருக்கிறார்கள். என்ன வார்த்தை? நல்லா கவனிக்கணும். ஒரு 3-4 உபதேசம். அது அற்புதமான உபதேசம். நம்ம எல்லாத்துக்கும் பொருந்தும், காரூனுக்கு மட்டுமல்ல. ஒபுதகி ஃபீமா ஆதாக்கல்லாஹு அத்தாரல் ஆகிரா. அல்லாஹ் உனக்கு கொடுத்ததன் மூலம் நீ மறுமையை தேடிக்கொள். என்ன கொடுத்திருந்தாலும் சரி, கல்வி எனக்கு கொடுத்திருக்கிறான், நான் அதை வைத்து மறுமை தேட வேண்டும். காசு கொடுத்திருக்கிறான் எனக்கு, நான் அதை வைத்து மறுமை தேட வேண்டும். எனக்கு ஒரு பதவி கொடுத்திருக்கிறான், நான் அதை வைத்து மறுமை தேட வேண்டும். யார் யாருக்கு என்னென்ன வழங்கப்பட்டிருக்கிறதோ அல்லாஹுவால் வழங்கப்பட்டதை வைத்து அத்தாரல் ஆகிரா, மறுமையை அவர் தேடிக்கொள்ள வேண்டும். இது ஃபர்ஸ்ட் அட்வைஸ். ரெண்டாவது, வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகில் உனது பங்கை மறந்து விடாதே. அப்படின்னா போகிறப்போ ஒன்று கொண்டு போக மாட்டேன்னு அர்த்தம். நம்ம சாதாரணமாக புழக்க பாஷையில் சொல்கிறதுனா, துனியாவில் உன்னுடைய நசீபை நீ மறந்து விடாதே. துனியாவில் என்ன நசீபு? கடைசியாக கஃபன் துணி மட்டும்தான் நசீப். இப்போலாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் அடிக்கடி அனுப்புகிறாங்க, அன்பர்களே தர்மம் செய்யுங்கள், கஃபன் துணியில் பாக்கெட் இல்லை, அன்பர்களே தர்மம் செய்யுங்கள், கபரிலே அலமாரி இல்லை, அப்படிலாம் போடுறாங்களா இல்லையா? இப்போ பாக்கெட்டும் இல்லாத அலமாரியும் இல்லாத இந்த ஒத்த துணியோடு போகிறோமா இல்லையா? ஒலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, துன்யாவில் உனது பங்கை மறந்து விடாது. இல்லை எனக்கு அந்த செலவு இருக்கு, இந்த செலவு இருக்கு, மௌத்தா போகிறவரையும் செலவு இருக்கும். செலவு என்னைக்கு முடியும்? லாயம் லவு ஜௌஃபை பினியாதம் இல்லை துராபு, மண்ணை போட்டு மூடிட்டா முடிஞ்சிடும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தேவை இருந்து கொண்டே இருக்கும். தேவை எப்ப முடியும்? மண்ணை போட்ட ஒன்று முடியும். அப்ப இதற்கிடையில எதையாவது வழங்கியவைகள் மட்டும்தான் நமது சேமிப்பு. அழகான அரபு கவிஞன் இம்ருல் கைஸ் அவருடைய அற்புதமான வரி ஒன்று, பிராக்டிக்கலா உள்ள வரி. வமா கதா அஹதும் மின்ஹா லுபானதஹா வமன் தஹா இரபுன் இல்லா இலா இரபி. என்ன அழகான வரி தெரியுமா? துன்யாவை பற்றி ரொம்ப ரசிச்சு ருசிச்சு அந்தாலும் எழுதுகிற வரி. வமா கதா அஹதும் மின்ஹா லுபானதஹா, துன்யாவினுடைய லுபானா, அதனுடைய டேஸ்டை யாருமே அதை அனுபவிச்சு முடிக்கல. யாருக்கும் துன்யா வசப்படலைன்னு வைங்களேன், யாருக்கும் அது கிடைக்கல ஒருத்தருக்கும். ஒமன் தஹா இரபுன் இல்லா இலா இரபி. துன்யாவுக்கு ஒரு குணம் இருக்கு, என்ன தெரியுமா? ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய் தான் முடியும். முற்றும் புல் ஸ்டாப் வைக்க முடியாதாமா. இவரோடு கை சொல்லுகிறான், ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய் முடியும். இந்த தேவை முடிஞ்ச உடனே நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு முடியாது. சும்மா நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், நீங்க தப்பா நினைக்க வேணாம். யாராவது நல்ல வயசானவங்க ஒரு 80-90 வயசுல உள்ளவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அஜியார் உங்களுக்கு என்ன எல்லா கடமையும் முடிச்சிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ் துன்யாவில் நிறைவாக வாழ்ந்துட்டீங்கலாம் சொல்லுங்க. அவர் அப்போ தான் சொல்லுவார், இல்லை ஹஸ்ரத் பேத்திக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கேன், இன்ஷா அல்லாஹ் அது முடிச்சுட்டா அப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லை ஹஸ்ரத், அல்லாஹ் கூப்பிட்டா போக வேண்டியதான் அப்படிம்பார்.
பேத்தி கல்யாணம் முடிஞ்சிடும். நீங்கள் முடிச்சதை அடுத்து சந்திக்கிறப்ப ஆஜியார்னு கேட்பாருங்க. ஆஜியார் பேத்தி கல்யாணம்னு சொன்னீங்க, அதுவும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா, அதான் அதில் அந்த பேத்திக்கு ஒன்று பிறந்துச்சுன்னா கண்ணில் பார்த்துட்டு போயிடலாம் பாரு. இது என்னன்னா, ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய் முடியும். அந்த பேத்திக்கு அப்புறம் காது குத்து நடக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு ஏதாவது இது நடக்கும், சீர் நடக்கும், அப்படி போகும். இது ஒரு தேவை இன்னொரு தேவையில் போய் தான் முடியுமே தவிர என் தேவைகள் நிறைவடைந்து விட்டது என்பது எப்போது முடியும்? லாயம்லவு ஜௌஃபை இப்னு ஆதம இல்லத்துராப், ஆதமுடைய மகனின் வயிற்றை மண்ணை தவிர வேறு எதுவும் நிரப்பாது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. அது அல்லாஹ் காரூனுக்கு அதன் வழியாக உலகத்திற்கு சொன்ன முதல் செய்தி, உனக்கு கொடுத்ததை வைத்து ஆகிரத்தை அடைந்து கொள். இரண்டாவது செய்தி, லா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, உலகத்தில் உன் பங்கை மறக்காதே. அதுக்கு அடுத்தது, வ அஹ்ஸின் கமா அஹ்ஸனல்லாஹு இலை, இறைவன் உனக்கு உபகாரம் செய்ததை போல் நீ அடுத்தவருக்கு உபகாரம் செய். நான் குர்ஆன்ல உள்ளது சொல்றேன், வேற யாரோ பெரியவர்கள் சொன்னது அது இது அது அதெல்லாம் இல்லை, டைரக்டா குர்ஆன்ல உள்ள வசனம். வ அஹ்ஸின் கமா அஹ்ஸன, அல்லாஹ் உனக்கு கொடுத்ததை போல். அப்படின்னா உனக்கு இறைவன் நிறைய வழங்கி இருக்கிறார், அந்த வழங்கியதற்காக நீ கொடுக்க வேண்டும். உன்னை வயிறு நிரம்ப வைத்திருக்கிறான், அந்த வயிறு காலியாக உள்ளவனுக்கு நீ தர வேண்டும். உன்னை ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறான், அந்த ஆரோக்கியம் தப்பி போய் அட்மிட் ஆயிருப்பவர்களுக்கு நீ தர வேண்டும். அல்லாஹ் நம்மளை எப்படி வச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பேர் நம்மள்கிட்ட உள்ளதை அந்த கதிரை விளங்கலாம்பாங்க. நம்மளுடைய அல்லாஹ் என்ன வச்சிருக்கான்னு ஒன்றும் வேணாம், அப்படி ஒரு ரவுண்டு ராயப்பேட்டை ஜிஹெச்சுக்குள்ளே போயிட்டு வந்தீங்கன்னா நம்மளை அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் அங்கே போவீங்க, புற்றுநோய் பிரிவு, அல்லாஹ் நமக்கு இல்லை. அப்புறம் அடுத்த இது போவீங்க, என்னமோ குடலியல் நரம்பியல் இருக்கும், நல்ல வேளை நமக்கு இல்லை. முடக்குவாத பிரிவு, நல்ல வேளை நமக்கு இல்லை. காச நோய் பிரிவு, நல்ல வேளை நமக்கு இல்லை. நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள 1000 அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அத்தனை செக்ஷன்லையும் அங்கே இருக்கிற எதுவும் எனக்கு இல்லை என்று அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஏதாவது இருக்கும், சளியும் காய்ச்சலும் அதுவும் இதுவும். அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போல் நீ அடுத்தவர்களுக்கு செய். லாஸ்ட் வரி, வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த், பூமியில குழப்பம் பண்ணாத. அதான் செஞ்சுட்டு இருக்கிறவங்களையும் சேர்ந்து கெடுத்து விடுறது, அந்த மாதிரி உள்ளது. பலாத்த என்னத்தை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது, கொடுத்ததுக்கெல்லாம் சரியா கணக்கு இருக்கா அப்படிங்கிறது. சைட்டில் உட்காந்து திண்ணையில் அவன் அறிக்கை விட்டு அவன் போயிடுவான், அவனுக்கு அது மட்டும்தான் அவனால் முடியும். வலாத்தபகில் பசாதபில், இந்த நாலுமே முத்தான அறிவுரைகள். அல்லாஹ் பசாது செய்பவர்களை விரும்புவதில்லைன்னு ஆயத்து முடியுது. அப்போ அல்லாஹ் கொடுத்ததை வைத்து மறுமையை தேடுதல், துன்யாவில் தனது பங்கு என்ன என்பதை மறவாமல் இருத்தல், அல்லாஹ் உனக்கு உபகாரம் செய்ததை போல அடுத்தவர்களுக்கு செய்யுதல், கூடுமானவரை குழப்பமும் விஷமத்தனமும் செய்யாமல் இருத்தல். அல்லாஹ் அப்படி செய்வோரை விரும்புவதில்லை என்கிற இந்த வசனம் யதார்த்தமாக உலகத்தில் வாழுகிற போது நாம் செய்ய வேண்டியதை சொல்லுகிறது. இந்த ஒரு 10-30 பேர் கொடுக்குறாங்க, பைத்துல் மாலுக்கு கொஞ்சம் பேர் ஜக்காத்து இதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அவங்க அக்கௌண்ட் மட்டும்தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது. மற்றவங்களாம் கோச்சுக்க வேணாம். ஆடு அறுப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ரசூல்லா வீட்டில் ஆடு அறுத்தா வீட்டுக்காருக்கும் எல்லாம் அங்கங்கே கொடுத்தாச்சு. லெஃப்ட்டு ரைட்டு பக்கத்தில் உள்ளவங்க முன்னாடி பின்னாடி எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. கடைசியில் மிஞ்சினது ஒரே ஒரு சப்பை, முன் சப்பை, திரான்னு சொல்லுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவருந்து அமருகிற போது வீட்டில் கேட்பாங்க, இறைச்சியில் ஆடு அறுத்ததில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கல்ல. பெண்களுக்கே உரித்தான பாணியில் இது ஒன்று தான் மிஞ்சினதும்பாங்க. எல்லாம் போயிடுச்சு, பூரா அடுத்தவங்களுக்கு வாரி கொடுத்தாச்சு, இந்த ஒரு சப்பை தான் நமக்குன்னு மிஞ்சினதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இது ஒன்று தான் தப்பிச்சிருச்சும்பாங்க. என்ன அர்த்தம் தெரியுமா? எதெல்லாம் போச்சோ அதெல்லாம் கரெக்டாக போயிருக்கு. இந்த ஒன்று மட்டும்தான் நம்ம சாப்பிட்டு நம்ம கழிவாகி நம்ம அக்கௌண்ட்டில் ஏறி நம்ம இதுக்கு பதில் சொல்லணும். மீதி எல்லாம் ரொம்ப சேஃப் சைடில் போய் அழகாக அக்கௌண்ட்டில் சேவ் ஆயிடுச்சு. அதுக்கெல்லாம் பேர் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆஃப் ஆகிறான்னு பேர். மறுமையினுடைய நிரந்தர வைப்பு நிதியில் போய் சேர்ந்துடும். இதுதான் பார்வை. கொடுப்பதில்
அடுத்தவர்களுக்கு வழங்குவ. நீங்களா கேள்விப்பட்டிருப்பீங்க, உலக பெரிய கொடை வள்ளல் அப்படின்னா இஸ்லாமிய வரலாறுல ஹாத்தம் தாய்ன்னு சொல்லுவாங்க. ஹாத்தம் தாய் அப்படி கொடுப்பாரு, இப்படி பரம்பரையே கொடுக்கறதுக்குன்னு பிறந்த பரம்பரை. ஹாத்தம் தாய் அணையாத அடுப்பிற்கு அரபுலகில் சொந்தம். ஹாத்தம் தாய் அணையாத அடுப்பு அவங்க வீட்டில் எந்த நேரம் அணைக்கிறது, ஆக்கி போட வேண்டியதுதான். இதெல்லாம் வந்து திடீர்னு வரல, அது பாரம்பரியமே அப்படி வந்திருக்கு. ஹாத்தம் தாயினுடைய அம்மா, இவர் ஹாத்தம் தாய் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா கூட பிறந்தவங்க 4-5 சகோதரர்கள். இந்த அம்மா வர்றவங்களுக்கு பூரா வாரி வாரி கொடுக்குது. கோடி கோடியாக கொடுத்துருக்கான் அல்ல, வர்றவங்களுக்கெல்லாம் வந்து நிற்கிறவங்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குது. அண்ணன் தம்பிகள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணால் நம்ம தங்கச்சி பண்ணுறது சரியில்லை, காசோட வருத்தம் தெரிய மாட்டேங்குது, அள்ளி அள்ளி கொடுக்குது. இருக்குதுங்கிறதுக்காக இவ்வளவா கொடுப்பாங்க, இது வந்து சரிப்படாது, சொல்லணும். சொல்லி பார்த்தாங்க, யாரும் சொல்லியும் கேட்கல. அந்த அம்மா கொடுத்துக்கிட்டே இருக்கு. சில பேர்த்துக்கு கொடுத்தா தான் தூக்கம் வரும், சில பேர் கொடுத்துட்டா தூங்கவே மாட்டான். அப்படி ஆப்போசிட்டாக நெகட்டிவாகவும் இருக்குது. கொடுத்துட்டாங்கன்னு இல்லை, இவ்வளோ போச்சு, சபையில் வச்சு வசூல் பண்ணதில் எந்திரிச்சு வேகமாக சொல்லிட்டோமே, இப்படி மாட்டிக்கிட்டோமே. கொடுத்தா தான் அந்த அம்மாவுக்கு தூக்கம் வரும், கொடுத்தா தான் அந்த அம்மாவுக்கு வயிறு நிறையும். கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து கடைசியில் ஒரு ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்தாங்க. என்ன தெரியுமா? 1 வருஷம் வீட்டு சிறை அந்த அம்மாவுக்கு. நேரத்துக்கு உணவு போகும், சாப்பிட்டுக்கலாம், தொழுதுக்கலாம், உள்ளே இருந்துக்கலாம். ஒத்த பைசா கையில் தரதில்லை, யாரும் அபகரிக்கலாம் இல்லை. அந்த அம்மாவுடைய சொத்து இருக்கு. 1 வருஷம் அந்த அம்மாவை வீட்டு சிறையில் வச்சு 1 பைசா இல்லாமல் வைப்போம். காசுடைய அருமை அப்பதான் தெரியும். 1 வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம். கோடிக்கணக்கான திர்ஹம் அல்ல தீனார் இருக்குது, தங்க காசுகள் இருக்குது, எல்லாத்தையும் அப்புறம் கொடுப்போம். இப்போ கொடுத்தோம்னா இந்த அம்மா வருஷத்துக்குள்ளேயே காலி பண்ணிடும் அப்படின்னு எல்லாம் மஷ்வராவில் முடிவு பண்ணி தனியாக வச்சுட்டாங்க. 1 வருஷம் வீட்டு சேர, 1 வருஷம் கழித்து ரிலீஸ் பண்ணி, இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் காசோட அருமை. அதனால் யாருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் அளந்து கொடு, பார்த்து கொடு, நமக்கும் வருங்காலம் இருக்குது, வாய் வயிறு இருக்குன்னெல்லாம் சொல்லி கொண்டு வந்து விட்டாங்க. அந்த அம்மா வந்து இறங்கின நாள்லேருந்து ஹோல்சேலாக கொடுக்க ஆரம்பிச்சது. அதாவது 1 மாதம் கொடுத்துருந்தா எவ்வளோ கொடுக்கும், அதையெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சது. திரும்ப அண்ணன் தம்பிகள்லாம் வந்தான், நீ திருந்தவே மாட்டியான்னா. என்ன நீங்கள் 1 வருஷம் வீட்டு சிறையில் வச்சது வந்து நல்லதாக போச்சு, கையில் காசு இல்லாதவன் என்ன கஷ்டப்படுவாங்கிறது நான் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இது வந்து எனக்கு வந்து இது இப்படி நீங்கள் வச்சு எனக்கு ஏழையினுடைய உணர்வுகளை எனக்கு நீங்கள் பாடமாய் தந்து விட்டு. அந்த அம்மா வகுத்தில் பிறந்தவர் தான் ஹாத்தம் தாய். அப்புறம் இருக்குமா இல்லையா? பிளட்டில் சிலதெல்லாம் வந்துடும், ஜீன்லேயே சிலதெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி கொடைத்தன்மை ஹாத்தம் தாயினுடைய ஜீன்லேயே வந்தது. ரப்புல் ஆலமீன் அதை சொல்லி இருக்கிறான். திருக்குர்ஆனுடைய வழி நெடுகிலும் அல்லாஹுவுக்காக வழங்குவதை பற்றி, அக்கறை எடுத்துக்கொள்ளுவதை பற்றி, அதாவது மார்க்கத்தில் மிக முக்கியமாக ரியாயத்துல் ஐதாம், யத்தீம்களை பராமரித்தல், அதே மாதிரி ரியாயத்து ஷுயூக், முதியவர்களை பராமரித்தல், 3வது ரியாயத்துல் அத்ஃபால், குழந்தைகளை பராமரித்தல். ஒரு சில பேர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சுங்கிறாங்கல்ல, மாற்றுத்திறனாளிகள் இதில் குழந்தையும் சேர்த்துறாங்க, நல்லா இருக்கிற குழந்தையும். அதுக்கப்புறம் ரியாயத்துல் முஆக்கீன், மாற்றுத்திறனாளிகள். இதுக்கப்புறம் ரியாயத்துல் அராமில், கடமனை இழந்த பெண்கள், விதவைகள், வாழ்விழந்தவர்கள். இந்த 5 வகையான ரியாயத்துகளும் முஸ்லிம் சமூகத்தின் மீது அதை எடுத்துக்கொண்டு முனைவதும் களப்பணி ஆற்றுவதும் கடமை என்கிறார்கள் மார்க்க அறிஞர்கள். இந்த 5லையுமே. ஆனால் இந்த 5லேயும் நம்முடைய வாழ்விற்கு தேவையான எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அதில் இருக்கு. எத்தனை ஹதீஸ் உங்களுக்கு தெரியும்? மனசு சரியில்லை, டென்ஷன் ஆகுது, ரொம்ப ஓவரா மனசு நிலைப்பாடா இல்லை, ஒரு எத்தீமுடைய தலையை தடவனா சரியா போயிருங்கிறது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த பாடம். இன்னைக்கு சைக்காலஜி டாக்டர்கிட்ட, சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட அங்க இங்க போய் எனக்கு அப்படி இருக்குது, இப்படி இருக்கு, நைட்டு தூக்கம் இல்லை, பகல் இல்லை, அது இல்லை, இது இல்லை, என்னென்னவோ. ஒரு எத்தீமை அணைத்து கொண்டு தோளிலே கை போட்டு உன் உணவு தட்டோடு ஒரு எத்தீம் சாப்பிடட்டும், எந்த சைக்காட்ரிஸ்டும் தேவையில்லை. இது வந்து சைக்காலஜிக்கல் ட்ரூப் நான் சொல்ல வரல, இது அல்லாஹ் ரசூலே சொல்லக்கூடிய, அவர்கள் வழங்கக்கூடிய தீர்ப்பு. இது ரப்பு உயர்ந்த கொடுக்கிற மேலே உள்ள கை கீழே உள்ள கையை விட சிறந்தது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழங்குபவர்களுக்காக சொல்லப்பட்டது.
சில பேர் ஆயிஷா அம்மா போன்றவர்கள் வழங்குகிற போது கூட நாம் மேலே அவங்க கீழேன்னு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக கொடுக்க வர்றப்ப மேலே கை வச்சு கொடுக்க மாட்டாங்களாம், தட்டில் வச்சு இப்படி நீட்டுவாங்களாம் சரிசமமாக. அவர் எடுத்துக்குவார். இங்கே மேல் கையே கிடையாது, மேல் கை கீழ் கையை வாங்கிறதுன்னு கிடையாது. சொல்லப்போன சமயங்களில் ஆப்போசிட்டாக மாறிடும். எடுத்துக்குங்கன்னு இப்படி நாம் நீட்டுறோன்னு வைங்களேன், எடுக்கிறவர் இப்படி எடுக்கிறாருன்னு வைங்களேன், எடுப்பவர் கை மேல் கையாக ஆகிவிடும், கீழே கொடுப்பவன் கை கீழ் கையாக ஆகிவிடும். அது இருந்தால் தப்பில்லை. ஏன் தெரியுமா? சில ஹதீசுகளின் படி அல்லாஹ் சொல்லுகிறான், நான் வந்த போது நீ உணவு தரவில்லை, நான் நோயற்ற போது. அப்ப நான் எடுக்கிற கை ரப்புல் ஆலமீனுடைய கை என்கிற போது கொடுக்கிற கை என்னவா இருக்கலாம்? அது கீழே இருக்க வேண்டும். இது ஆயிஷா அம்மா காலம் முழுக்க அவர்கள் சதக்கா செய்கிற போது கையை மேலே வச்சு வாங்குறவங்க கையை கீழே அவங்க வைக்கல என்று அவர்களுக்கு நெருக்கமான முஹம்மது இப்னுல் முன்கதிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா அம்மா கொடுக்கக்கூடிய கொடைத்தன்மையை குறித்து ஒரு குறிப்பெழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே சமயங்களில் வாங்குகிற கை உயர்ந்தது. காரணம், ஒன்னு ரப்புடைய கை அது, அல்லது ரப்பு அனுப்பி வைத்த கை அது, அல்லது உன்னை சோதிப்பதற்கு உன் வாசலுக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்த ஆள் அது. எனவே அது உயர்ந்த கை, வாங்குபவனுடையது தாழ்ந்த கை. காலமெல்லாம் நின்று நிலைக்கிற மாதிரி செய்யணும், கொடுக்கறதுக்கு மனசு வரணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி சில பேர் கொடுத்துட்டா தூக்கம் வராது, சில பேர் காலமெல்லாம் கொடுக்கறது இல்லைங்கிறது லட்சியமாகவே பண்ணியிருக்காங்க. 10 ரூபா வாங்குறதுக்குள்ள சில பள்ளிவாசல் முத்தவள்ளிக்கப்படுற பாடு அல்லாஹு அக்பர். பார்க்குறப்போலாம் சலான் சொல்லும், பார்க்குறப்போலாம் சலான் சொல்லி அந்த சந்தாவை அவுற்றிருந்து வாங்கிறதுக்குள்ள நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபக்கீர்கள்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பித்தாங்களாம். மசாவர்கள்லாம் இருக்காங்கல்ல ஃபக்கீர்கள், அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. சும்மா ஏதாவது பேர் வச்சுங்களேன், நிலச்சிரத்தில் போக்குறா அப்படின்னு வச்சுங்க. ஏழைகள் பிச்சைக்காரர்களுடைய நலவாழ்வு மையம் அப்படின்னு நம்ம ஒன்று தொடங்கிட்டாங்க. தொடங்கிட்டு ஊர்லேயே பெரிய ஆள் ஒருத்தர் இருக்கார், பணக்காரர். பணக்காரராக இருக்கிறவங்கெல்லாம் பெரியாருன்னெலாம் சொல்ல முடியாது, தர்ற மனசு உள்ளவன் தான் பணக்காரன். இவர் கோடீஸ்வரராக இருந்தும் தரலன்னா அவரெல்லாம் பணக்காரர் கிடையாது. சரி, போய் அவர்கிட்ட முதல்ல வாங்குவோன்னு ஒரு நோட்டை போட்டுட்டு போய் பிஸ்மில்லான்னு கையில் கொடுத்து, நீங்கள் ஏதாவது எழுதுனீங்கன்னா நாங்கள் அதை ஊரில் காட்டி இந்த மாதிரி நாட்டாமை எழுதிட்டாரு அல்லது இவர் எழுதிட்டாரு, நீங்களும் எழுதுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம், ஒரு நல்ல அமௌண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லி பிஸ்மில்லான்னு 1000 ரூபாயில் ஆரம்பித்தாங்க அவர்கிட்ட. அது கல்லை கூட தேய்ச்சிடலாம், கரைச்சிடலாம், அது அவ்வளோ சீக்கிரம் கரையாது. நம்மள்கிட்டலாம் இல்லைன்ட்டார். வேடிக்கையாக சொல்லுவாங்க, நோட்டு கொண்டு வந்தவங்கள்ட்ட கேட்டாரா நீங்கள் என்ன எழுதுனீங்கன்னு. நாங்கள்லாம் 786 போட்டு பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் எழுதியிருக்கோம், தொகை என்னங்கிறத நீங்கள் தான் ஏன் எழுதணும்? இல்லை நான் எழுத முடியாது. பேச்சுவார்த்தை நடக்குது 1000, அப்புறம் அப்படி இறங்கி 500ஆவது எழுதுங்க, 100ஆவது எழுதுங்க. அசையல் ஆள் 100 ரூபாயில் நின்றுச்சுன்னு வைங்களேன், ஏதாவது எழுதி நீங்கள் ஒரு 100 எழுதிட்டிங்கன்னா நாங்கள் ஏதாவது சொல்லி மற்றவங்கள்ட்ட அது மாதிரி வாங்கிக்குவோம். ஒன்றும் இல்லை, கடைசியாக சொன்னாங்களா 10 ரூபா. இது தொகையாக நாங்கள் சொல்ல மாட்டோம், 10 கொடுத்து துவக்கி வைத்தார்கள் அப்படின்னு சொல்லிடுவோம். 10 ரூபா ஒரு பறக்கத்துக்கு எழுதுன மாதிரி, அந்த மாதிரி எழுதுங்க, உங்கள் பேர் போட்டு 10 ரூபா. அந்தால அதுவும் முடியாதுன்னப்போ கடுப்பாகி அந்த எதிரில் நின்ன சங்கத்துக்காரங்களில் ஒருத்தர் சொன்னான்னா, ஒன்று 10 ரூபா எழுது, இல்லைன்னா எங்கள் சங்கத்தில் மெம்பர் ஆகிடும். ஏதாவது ஒன்று தான் நடக்கணும். நீ அது கூட எழுத முடியலன்னா அதுக்கப்புறம் நீ நாட்டாமையாக இருக்கிறதுல, நீ பணக்காரனாக இருக்கிறதுல, அதாவது வழங்குவதற்கு மனம் வராது. இன்னொன்று, வணங்குவதின் மூலம் அடைகிற சுவன பேரு அது சொல்லி மாடாது. உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க, பஷீர் இப்னுல் ஹசாசியா அப்படின்னு ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஸ்ட்டு இஸ்லாத்தில் சேர்றதுக்கு வர்றவர், நான் இஸ்லாத்தில் சேர்றேன், ஆனால் 2 கண்டிஷனுங்கிறார், 2 நிபந்தனை. சில பேர் அறியாமல் அப்படியெல்லாம் பேசுனது உண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னன்னா, இந்த ஜிஹாதுக்கு கூப்பிடுறப்ப என்னால் வர முடியாது. 2வது, இந்த வருஷம் இந்த ஜக்காத்தெல்லாம் கொடுக்க சொல்கிறீங்களா, அது என்னால் கொடுக்க முடியாது. இந்த 2 தவிர மார்க்கத்தினுடைய அத்தனை சட்டையும் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். அவர் பேர் பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கிறாங்க ஏன் என்னன்னு. அவர் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறாரு. ஏன் ஜிஹாதுக்கு வர மாட்டேன்னா, பெரும்பாவங்கள் ஒரு 7 பாவங்கள் சொல்கிறீங்க, 7-8 பாவங்கள். அதில் ஒரு பாவம் என்னன்னா, போர்க்களத்தில் புறமுதுகு காட்டி வர்றது பெரும்பாவம் இருக்கு. போய் ஏதாவது ஏடா கூடமா நமக்கு ஆகி நம்ம திரும்பி வந்து அப்படி ஒரு பெரும்பாவம் பண்ணுறதுக்கு போகாமல் இருந்துடலாம்ல. ரொம்ப அட்வான்ஸாக கணக்கு போட்டிருக்காரு அவர். ஏன் போவானே, போயிட்டு ஏதாவது இக்கட்டாகிறப்ப திரும்பி வருவானே, போகாமே இருந்துடலாம். சரி, ஜக்காத்து ஏன் கொடுக்க மாட்டீங்க? என்கிட்ட ஒரு ஒட்டகம் இருக்கு, அதில் பால், அதனுடைய சவாரி, அதனுடைய இது, அதை வச்சு தான் சாப்பிட்ருக்கேன். நான் ஏதாவது ஜக்காத்து கொடுக்குறதா இருந்தால் அதை விற்று தான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நாளில் என் ஒட்டகம் முடிஞ்சு போயிடும். அதனால் ஜிஹாதை விட்டுருங்க, ஜக்காத்தை விட்டுருங்க, நான் மற்றதெல்லாம் ஏற்றுக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டையும் சொல்லும்போது ஜக்காத்தை குறிப்பாக அவற்றை விசாரிச்சுட்டு பிம தத்குலுல் ஜன்னா, இதெல்லாம் இல்லாமல் நீ எதை வச்சுக்கிட்டு சொர்க்கம் போவேன்னு கேட்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நமக்கு இந்த வார்த்தை முக்கியம். என்ன வார்த்தை தெரியுமா? நீங்கள் வழங்குவதால் தான் அது சுவனத்திற்கான சாவி. நீங்கள் கொடுக்கிற போது தான் சுவனத்திற்கான பெர்மிட். அது நீங்க துருப்புச்சீட்டே அதுதான். கொடுக்க வேண்டும், தாராளமாய் கொடுக்க வேண்டும், நல்லதா கொடுக்கணும். அது ஒன்று இருக்கு. இது கொடுக்கறத பத்தி பேசுறப்ப நினைவுக்கு வருது. பெரும்பாலும் ரம்ஜான்ல சொல்றது உண்டு. சில பேர் கொடுக்கறதுக்குன்னே மட்டமா வாங்குவாங்க. கொடுக்கறதுக்குன்னு மட்டமா. நீங்கள் ரம்ஜானில் போய் பாருங்களேன், அப்படியே டி நகர் பக்கம், எம்சி ரோடு பக்கம், அந்த பக்கமெல்லாம் போனீங்கன்னா பயங்கரமாக இவர் இறங்குற காரு பல லட்ச ரூபா காரு, பென்ஸில் இறங்குவார். இறங்கி உள்ளே போய் இந்த கொடுக்குற மாதிரி சேலை எடுத்து போடுங்க பாரு. அவனும் கரெக்டாக எங்கிருந்தோ அடியில் கையை விட்டு எடுத்து போடுவான். தூசி சுருளில் பறக்கும், பூரா தூசி பறக்கும். என்னென்னா அது கொடுக்குறதுக்குன்னு உள்ள சேலை. நீ உன் வீட்டுக்கு எடுப்பியா? கண்ணியமானவங்களுக்கு யாருக்காவது அன்பளிப்பு கொடுக்கறதா இருந்தால் எடுப்பியா? ஏழையின் கையில் வழங்குவது, அல்லாஹ்வின் கையில் வழங்குவதுன்னா நீ போய் இப்படி அற்பமா தேடி எடுக்கலாமா? கொடுக்கறதுக்கு கொடுங்கன்னு கேட்பார். அதுக்கப்புறம் கேட்பார் தனியா, அடுத்து இதை விட்டுருங்க, வீட்டுக்கு கொடுத்துற மாதிரி எடுங்கம்பார். அவன் அப்பதான் பெரிய பெரிய அந்த கண்ணாடி இது எல்லாம் திறப்பான். ரொம்ப ஹைஃபையா உள்ள டிசைன்ஸ் எல்லாம் அப்பதான் வரும். இதில் கொடுமை என்ன தெரியுமா? கடை பேரெல்லாம் வேணாம், வரிசையாக எம்சி ரோட்டில் பார்த்தீங்கன்னா சில கடையிலெல்லாம் இருக்கும், எங்களிடம் ஜக்காத் சேலைகள் கிடைக்கும் போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோமா போச்சு பார்த்தியா ஜக்காத்து? எங்களிடம் ஜக்காத் சேலைகள் கிடைக்கும்னே எழுதுறாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா 70 ரூபா, 90 ரூபா, 120 ரூபாயிலாம் சேலை தர்றோம், நீ வாங்கிட்டு போய் அப்படியே இறச்சி விட்டுரு. கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல சூத்திரம், கொடுப்பது தரமாக இருக்க வேண்டும், தரமாக இருக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவினுடைய பிரபலமான வார்த்தை இருக்கிறது. என்ன தெரியுமா? நான் கொடுப்பேன். எவ்வளவு கொடுப்பேன் தெரியுமா? அவன் பணக்காரனாகிற அளவுக்கு கொடுப்பேன். இமாம் புகாரி ஜகாத்து, அல் இன்ஃபாக், இந்த சதகா, இந்த மாதிரி தலைப்புகள்ல இமாம் புகாரி அவர்கள் பாடத்தை துவங்குகிற போது ரொம்ப பிரபலமானது, உலமாக்களுக்கு தெரியும், தர்ஜுமத்துல் பாப் என்று சொல்லுவார்கள். இமாம் புகாரி இறைப்பாதையில் செலவு செய்தல் அப்படின்னு எழுதும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய இந்த வார்த்தையை எடுத்து தான் டைட்டில் போடுறாங்க. என்ன? நான் கொடுப்பேன். எவ்வளவு கொடுப்பேன்? அவன் பணக்காரனாகிற அளவுக்கு, அவன் 4 பேருக்கு கொடுக்கிற அளவுக்கு, அவன் அடுத்தவர்களிடம் கையேந்தாத அளவுக்கு. இது வழங்குவதில் ஆனந்தம் அடைகிற போது மட்டும். இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கோளாறுன்னு சொல்றவல்ல, இது மட்டும் சரியா இருந்துட்டா போதும். தேவை உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அப்படி. பெரும்பாலும் நம்ம பார்த்தீங்கன்னா ரம்ஜான்ல ஒரே மஹல்லா ஒரு 50-60 பேர் போய் எல்லாரும் 200-300 வேட்டியை வாங்கிட்டு வருவாங்க. எல்லாருமே அந்த 20 நெருங்கும் போது எல்லாரும் வேட்டி, எல்லாரும் வேட்டி. ஒரு முசாவர் அப்படியே ஒரு ரவுண்டு வந்தாருன்னு வைங்களேன், அவர் லைலத்துல் கத்ர் முடிஞ்சு பெருநாளைக்கு முன்னாடி எண்ணி பார்த்தாருன்னா 70 வேட்டி இருக்கும். இல்லை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, 70 வேட்டி அவர் எப்போ உடுத்துவார்? 70 வேட்டி அவர் என்ன செய்வார்? எல்லாரும் சில பேர் வேட்டி 50 ரூபா, வேட்டி 20 ரூபா, பெண்ணாக இருந்தால் ஒரு சேலை 50 ரூபா, இப்படியே
இப்போ என்ன ஆகுதுன்னா, நீங்கள் எங்கே வாங்கிட்டு வந்தீங்களோ அந்த வண்ணாரப்பேட்டை சைட்லேயே போய் இந்த 80 வேட்டி எடுத்துட்டு இவர் பெருநாளைக்கு அடுத்த நாள் போவார். நான் பொய்யா அவதூறாவெல்லாம் சொல்லலை, நான் சென்னையில் நடக்கிறத சொல்கிறேன். பல ஊர்கள்லையும் கூட நடக்கிறது. அது எடுத்துகிட்டு போவார். அவர் எடுத்துகிட்டு போய் 80 வேட்டி கொடுத்துட்டாங்க, ஒரு 10 வேட்டி வேணால் நான் வச்சுக்கிறேன், மிச்சம் 70 வேட்டிக்கு ஏதாவது ஒரு விலையை போடு. அது ஏற்கனவே ஈனத்தனமாக ஒரு விலையில தான் வாங்கியிருக்கிறாங்க. அதில் பாதியை போட்டு கிடைக்கிற காசு கிடைக்கட்டும்னு சொல்லி கொடுக்க. யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து, இப்போ இல்லாத வீடுகளுக்கு மளிகை சாமான்கள் போகிறது, படிக்கிற கஷ்டமாக இருக்கிறவனுக்கு கல்வி செலவு போகிறது, மருத்துவமனை பேஷண்ட்டுக்கு மாத்திரை மருந்துகளுக்கு செலவு போகிறது. இப்படி தேவை அறிந்து கொடுக்க வேண்டும். எனவே பாத்திரம் அறிந்து பிச்சை இடுதல் ஒன்று, தேவை தெரிந்து கொடுக்குதல் ஒன்று. இது எல்லாம் பங்கீட்டு குளறுபடிகள். இதையெல்லாம் செய்வதற்காகத்தான் இது போன்ற பைத்துல் மால்களோ மஸ்ஜித் சேவை குழுக்களோ இவைகளெல்லாம் இருக்கிறது. யாருக்கு என்ன தேவை? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாணி இந்த மஸ்ஜித் சேவை குழுங்கிறது. பள்ளிவாசலில் உட்காந்துட்டு தேவை உள்ளவங்க யாராவது வந்தால் கேட்டாங்கன்னா, யார் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறதோ அவங்கள்ட்ட கனெக்ட் பண்ணி விடுறது ரசூலுல்லாஹ்வுடைய வேலை. இந்த வேலை தான் இவங்க செய்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த சமூக சேவை அமைப்புகள்லாம் புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி இவங்க ஒரு புது பிதாத்து உருவாக்கியிருக்காங்க நீங்கள் நினச்சிக்க வேணாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வெளியூர்காரர்கள் வந்தால், விருந்தாளிகள் வந்தால், மார்க்கத்தை தெரிந்து கொள்ள சமயங்களில் கையில் ஒரு பைசா இல்லாமல் நிற்பார்கள். திண்ணை தோழர்களிலே நிறைய பேர் இருப்பார்கள். என்ன செய்வாங்க? யார் தரும் நிலையில் இருக்கிறார்களோ அவங்கள்ட்ட ஒரு கனெக்டிவிட்டி, அவ்வளோதான். இந்த கனெக்டிவிட்டி தான் வேண்டும் என்கிறோம். சமயங்களில் கேட்டுவிடுவாங்க, சில வீடுகளில் இருக்காது. அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க திண்ணை தோழர்கள். யாரோ 2-3 பேர்த்துக்கு ஒன்றுமே இல்லையா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, அது ஒரு நகைச்சுவை. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் போய் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது சாப்பிட்றதுக்கு வாங்கிட்டு வாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு எதுலேயுமே ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு, அந்த நெளிஞ்சு குழஞ்செல்லாம் இல்லை, அப்படியே சொல்லிடுவாங்க. விறுவிறுன்னு போனாங்க. இங்கே உட்காந்துருக்கிறது எதிரில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இவங்கெல்லாம் இருக்காங்க. விறுவிறுன்னு போனவர் கொஞ்ச நேரத்தில் திரும்பி வந்தார். மா வஜத்து உஸ்மான் ஃபீ பைத்தி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இல்லை அப்படின்னார். அப்படியா, சரி. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போ, ஜுபைர் வீட்டுக்கு போ, அங்கே ஏதாவது கொடுப்பாங்க, கொண்டு வந்து கொடுத்துரு. விறுவிறுன்னு போனார். சரப்புன்னு திரும்பி மா வஜத்து ஜுபைர் ஃபீ பைத்தி, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் இல்லைன்ட்டார். இந்த ஒவ்வொரு தடவையும் இல்லைன்ட்டு வர்றப்போலாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. போகிற இடமெல்லாம் ஏதாவது கொண்டு வருவாருன்னு பார்த்தா வரும்போதெல்லாம் ஒன்று, அப்புறம் 1-2 இடத்துக்கெல்லாம் அனுப்பிச்சு போகிற இடம் பூரா இல்லைன்னு வந்துட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு நகைச்சுவையாக சொன்னாங்களாம், லவ் தஹப்த இலல் பஹ்ரி லஜஃபா, நீங்கள் உட்காருங்க, நீங்கள் கடலுக்கு போனால் தண்ணி இருக்காது, போகிற இடமெல்லாம் இல்லை என்று சொல்லிவிட்டு வருவதால் நீங்கள் கடலுக்கு போனால் தண்ணி இருக்காது, நான் போய் வாங்கிட்டு வர்றேன். இங்கே என்ன தெரியுமா, பள்ளிவாசலில் தேவை உடையவர்கள் திண்ணையிலே இருக்கிறார்கள். அந்த தேவையை நிவர்த்தி செய்பவர்கள் சில பேர் வீடுகளில் இருக்கிறார்கள், அல்லது அவர் வீடுகளில் அந்த தேவையை நிவர்த்தி செய்யும் பொருள் இருக்கிறது. இந்த ரெண்டையும் ஏற்படுத்துகிற வேலையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். இது எனவே அந்த அடிப்படையில் பார்க்கிற போது உலமாக்கள் மீதும் உமராக்கள் மீதும் இந்த கடமை உண்டு. எந்த கடமை? இல்லாதவர்களை தெரிவு செய்வதும் இருப்பவர்களோடு இணைத்து விடுவதும். இந்த வேலை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து வருகிறது என்கிற போது அதை எல்லாமே செய்யணும். உம்மத்தை பாதுகாக்கிற பணி என்பது அதுதானே. ரசூல்மார்களை ஆடு மேய்க்க வச்சது சும்மா இல்லை. ஹதீஸ்ல வருது இல்லையா, எல்லாம் ஆடு மேய்ச்சாங்க, நானும் மேய்ச்சேன்னு வருதில்ல. மாமின் நபியின் இல்லா வகத் ரஅல் கனம், எல்லா நபியும் ஆடு மேய்த்தார்கள். காது அந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நீங்களுமா ஆடு மேய்த்தீர்கள், நீங்களுமா ஆடு மேய்த்தீர்கள். நான் குன்து அர்ஆஹா அலா கராரித் லி அஹ்லி மக்கா, ஆம் நான் மக்காவாசிகளுக்கு சில நாணயங்களுக்கு நானும் ஆடுகள் மேய்த்திருக்கிறேன். அல்லமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் புகாரி ஷரீஃபினுடைய விரிவுரையாளர் இந்த ஹதீஸை பதிவு செய்யும் இடத்தில் நபிமார்கள் ஆடு மேய்த்தது ஏன் என்கிற போது 3 காரணங்கள் எழுதுகிறார்கள் அல்லமா இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ். ஒன்று, கியாமுல் அம்ரி பில் உம்மா,
இந்த உம்மத்துக்கு என்னென்ன செய்யணும், எப்படி பார்க்கணும், பாதுகாக்கணும், என்னென்ன மேற்கொள்ளணுங்கிறத பூரா ஆடு மேய்க்கிற போது அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இது முதல் பாடம். இரண்டாவது பாடம், வாயில்லா ஜீவனாக பிராணிகளிலேயே குறும்பு செய்யாத பிராணி என்று அறியப்படுகிற ஆட்டை மேய்ப்பவனுக்கு இரக்க சிந்தனை அதிகமாக வரும். நபிமார்கள் ஆடுகளை மேய்ப்பதன் மூலம் உம்மத்திற்கு அவர்கள் அருளார்ந்து இருப்பார்கள், அவர்கள் இரக்க சிந்தனையோடு கருணை மனப்பான்மையோடு இருப்பார்கள் என்பது இரண்டாவது காரணம். மூணாவது, அல் ஹிஃப்து மினல் அது, ஆடு இருக்கிற இடமெல்லாம் ஓநாய் நிச்சயமாக இருக்கும். எதிரிகளிடமிருந்து கட்டாயம் பாதுகாத்தாக வேண்டும் உம்மத்தை. ஓநாய்களிடமிருந்து ஆட்டை காப்பாற்ற பழக்குகிற ரப்பு உம்மத்துகளை எதிரிகளிடமிருந்து உம்மத்தை பாதுகாக்கிறான். இப்படி 3 பயிற்சிகள் ஆடு வைப்பதன் வழியாக அன்னலாருக்கு தந்தான் என்று எழுதுவார்கள் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள். உண்மை அதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினுடைய என்னென்னவெல்லாம் களப்பணிகள் உண்டோ அதற்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை அதாவது ஒரு சேர்ல ஜம்முன்னு அப்படியே உட்காந்துட்டு எல்லாம் நடக்கட்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி இருக்கல. ஃபீல்டு ஒர்க்குன்னு சொல்றாங்கல்ல, அதுல இறங்கினவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கல்லு தூக்குனதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கந்தக்கு தோன்றப்ப கல்லு தூக்குனாங்க, குபா பள்ளிவாசல் கட்டும் போது கல்லு தூக்குனாங்க. அந்த ஹதீஸ்களை எல்லாம் படிச்சா தெரியும் எவ்வளவு ஃபீல்டு ஒர்க்கரா இருந்திருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கந்தக்கு குழியை நோன்றதை பத்தி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வஹுவ யன்குலு துராப் வகத் வாரத் துராபு ஃபீ பயாதி பத்னிஹி. ஆடையில கொஞ்சத்தை மட்டும் ஒரு துண்டு மாதிரி மேலே போட்டு மம்மட்டியை எடுத்து தோண்ட 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 செம்மண் பெருமானாரினுடைய வெள்ளையான வயிறு முழுக்க மண்ணாக இருந்தது. வகத் வாரத் துராபு ஃபீ பயாதி பத்னிஹி. அதாவது கிட்டத்தட்ட நாம் ஒரு கட்டிட தொழிலாளி, வியர்வை சிந்த உழைக்கிற தொழிலாளி எப்படி குழிக்குள்ள இறங்கி களத்தில் இறங்கி பணியா அதை செய்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் சும்மா சான்றுக்காக 1-2 சொல்றேன். கல்லை தூக்குகிறார்கள் குபா பள்ளிவாசலுடைய கட்டிடத்தில். அந்த மஹல்லாக்காரங்க குபா பகுதியில் இருந்தவங்க அப்பத்தான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை முழுமையாகவும் முதலாகவும் பார்த்தவர்கள். பதட்டப்பட்டு அவசரப்பட்டு ஓடி போய் நீங்களாமா கல் தூக்குவீங்க அப்படின்ட்டு வேகமா போகும்போது அந்த கல்லை வாங்க முற்பட்ட போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வார்த்தை சொன்னார்கள். அழகான வார்த்தை. என்ன தெரியுமா? என்னை விட நீங்க 2 பேரும் தூக்குறதுல ஒன்றும் பலசாலி இல்லை. அதாவது கல் தூக்குறதுல நான் உங்களை விட பலமானவன் தான். என்று வாங்க பார்க்குறீங்களா? 2வது, மஸ்ஜிதுக்காக கல்லை தூக்குகிற போது அல்லாஹ் அதற்கு வழங்குகிற கூலியில் நான் தேவையில்லாதவனும் அல்ல. அப்படின்னா எனக்கும் வேணும் இந்த கூலி. நீ எங்கிட்ட இருந்து கல்லை வாங்கிட்டு போய் மஸ்ஜிதுக்கு கல் சுமந்தேன்னு உனக்கு மட்டும் எழுதுறதில்ல, எனக்கும் அது வேண்டும். அப்ப கந்தக்கிலே கல்லை தூக்குகிறார்கள் எல்லா இடத்திலையும். இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, ஒரு சமுதாய தலைமை ஃபீல்டு ஒர்க்கில் இறங்கி வேலை பார்த்ததை சொல்றோம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற இன்னொரு அறிவிப்பு கேளுங்கள். இந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை பிறகு அப்துல்லா. முதல்ல குழந்தைய ரசூலுல்லாஹ்ட்ட தூக்கிட்டு போய் இந்த தஹனீக்கு செய்வாங்கல்ல, ஏதாவது பேரிச்சம்பழத்தை மெண்டு அந்த ரசூலுடைய எச்சிலை அந்த பேரிச்சம்பழத்தை குழந்தைக்கு வாயில சுவைக்க கொடுக்கிற தஹ்னீக் என்கிற செயல். அப்ப அதுக்கு போறாங்க. கடைசியில் அப்துல்லாவை அனஸ்தியா கொடுப்போன்னு கொடுத்துட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் அபூ தல்ஹாவின் மகன் அப்துல்லாவை தூக்கி கொண்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் தஹ்னீக் செய்வதற்காக நான் கொண்டு போனேன். ஹமல்து பி அப்துல்லாஹ் இப்னி அபீ தல்ஹத லியுஹன்னிக ரசூலுல்லாஹ். போனப்ப ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? வஃபி யதிஹில் மீசம் வயஸிமு இப்ல ஸதகா. ரசூலுல்லாஹ்வுடைய கையில இந்த பைண்ட் எழுதுறது, குறி போடுறது, இப்போ கறிக்கட்டை பைண்ட் பிரஷ்ன்னு எல்லாம் சொல்றமே, கையில் அந்த கருவியை வைத்து கொண்டு சதக்காவுடைய ஒட்டகத்துக்கு மேல இது சதக்காவுடைய ஒட்டகம், இது ஜக்காத்துடைய ஒட்டகம்னு எழுதிட்டு இருந்தாங்க ரசூலுல்லாஹ். நான் குழந்தையை கொண்டு போனேன். அதை வச்சுட்டு வந்து இந்த குழந்தையை கையில வாங்கி சுவைக்க கொடுத்து அந்த குழந்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சிலை வைத்தார்கள் அப்படின்னு வர்ற ஹதீஸ்ல, அது ஏதோ போறது போகட்டும், நம்ம இந்த ஹதீஸ்ல சத்தம் இல்லாம யோசிக்கணும். நின்றுட்டு இருக்கிற ஒட்டகத்துல எல்லாம் நம்பர் போடுப்பா,
அப்படின்னு ஒரு கண்ணை காட்டினா அதை பார்க்கறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? இதுவெல்லாம் சிறந்த பாடம். அடுத்தவர்களின் வாழ்வை தூக்கிவிட நம்மால் இயன்றதை செய்ய வேண்டும் என்பதுதான் மஸ்ஜித் சேவை குழுவாக இருந்தாலும் சரி, பைத்துல் மாலா இருந்தாலும் சரி, எந்த சமுதாய நற்பணிகளை செய்ய வேண்டும் என்று இருக்கிற அக்கறை சார்ந்த அத்தனை அமைப்புகளுடைய சூத்திரம் அறம் செய்ய விரும்பு என்பதுதான். அதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் மாறி மாறி வலியுறுத்துகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாழ்ந்து காட்டி வலியுறுத்தி இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த வழியில் தான் இதுவெல்லாம் இன்றைக்கு இந்த பள்ளிவாசலிலே கூட ஆரம்பிக்கப்பட்டு கண்டிருக்கிறது, களம் கண்டு அது போய்கொண்டிருக்கிறது முன்னேற்றத்தில். யாராவது இல்லாதவர்கள் வீட்டுக்கு, அதுக்கு நம்ம அட்ரஸ் கூட தெரியணும்னு அவசியம் இல்லை, அவங்க வீட்டுக்கு ஏன் காசு போகுதுன்னு அதில் ஒரு பந்தா வந்துடக்கூடாது. அல்லது நம்ம வாட்டில் பேட்டி கொடுத்துருவோம், வார வாரம் நம்ம சோறு தான் அந்த வீட்டில் அப்படின்னு அறிக்கை விட்டா இருக்கிறதெல்லாம் கேட்டு போயிடும். அப்போது ஆளே தெரியாவிட்டாலும் ஒரு குழு அதற்கு பொறுப்பேற்று தேவையுள்ளவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்று தெரிந்தால், நான் ஒரு வீட்டுக்கு தர்றேன் அப்படின்னு முன் வரலாமே. நம்ம என்ன அவ்வளோ இல்லாதவங்களா? தாராளமாக தரலாமா? இன்ஷா அல்லாஹ். நிறைய இடங்கள்ல இன்ஷா அல்லாஹ் சொல்லுவீங்க. இது கடைசியில் பேர் எடுக்கிற மாதிரி ஆகக்கூடாது. உங்களுடைய பொறுப்புக்கு விடுகிறோம். நான் சொன்னது போல், துவக்கத்தில் சொன்னது போல் 30-300 ஆக வேண்டும். ஒரு ஏழை குடும்பத்திற்கு ஒரு வாரத்திற்கு தேவையான ஏதாவது ஒரு 1000-2000 எவ்வளோ, அது 1200 ரூபா. ஒரு 1200 ஒரு குடும்பத்திற்கு போவதற்கு இங்கே சொன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுங்கிறவங்க சம்பாதிக்கலை, அவங்களுக்கு செலவுக்கு அவங்க வீட்லேயோ யாரோ கொடுக்கறதுல இருந்து அவங்க சேவ் பண்ணி கொடுக்குறாங்கங்கிறப்போ ஜம்முன்னு அக்கௌண்ட்டில் நிறைய வச்சுட்டு இருக்கிறவங்கலாம் கொடுக்கலாமா இல்லையா? இந்த புதுசாக கொடுக்குற யாராவது ஒரு 2 பேர் கையை தூக்குனீங்கன்னா இந்த விழா ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம். 1 2 மாஷா அல்லா 3 4 நிறைய வருது. அல்லாஹ் கபூல் செய்வானாக. இவங்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதில் இருந்து மஸ்ஜித் சேவை குழுவினுடைய இந்த உதவியில் அவர்கள் பங்கேற்றுக் கொள்வார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த சேவையை தொடர்ந்து நீடித்து தருவானாக. நற்காரியங்களை தொடர்ந்து செய்யவும் அதிலே நாம் பங்கேற்கவும் அதற்கான மன உத்வேகத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரல் ஜஸா வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.